இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பு ஜனங்களே, பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனம் வருகிறது. மார்க் 9:50 அந்த வசனம் வருகிறது. உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள் அப்படின்னு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்று வேதவசனம் நமக்கு கற்பிக்கிறது. இந்த வசனத்துல உப்பை குறித்து தேவன் சொல்லி இருக்கிறார். உப்பை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த உப்பு சாரமுற்று போனால் அதை எதினால் நம்ம சாரம் உண்டாக்க முடியும் அப்படின்னா, அந்த உப்பில் இருக்கிற அந்த குணாதிசயம் இல்லைன்னா அந்த உப்பு எதற்கு பயன்படும்? அது வெளியே கொட்டப்படுவதற்கும் வீதியிலே அது வீசப்படுவதற்கும் தான் அந்த உப்பு பயன்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த உப்பை போல கிறிஸ்தவர்கள் இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு போதிக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீங்க இந்த உப்புல எப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கு, இந்த உப்பு எதற்கெல்லாம் பயன்படுகிறது? இறைச்சி நம்ம புசிக்கும் பொழுது சுவையாக இருக்க வேண்டும் என்றால் உப்பு கொஞ்சம் போட்டாதான் இறைச்சி நமக்கு சுவையாக இருக்கும். சதை கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் உப்பை தான் அவர்கள் போட்டு அந்த சதை கெட்டு போகாமல் இருக்கிறது. அப்போ ஒரு உணவாக இருந்தாலும் ஒரு சாப்பிடுகிற ஒரு பொருளாக இருந்தாலும் அது கெட்டு போகாமல் இருக்கிறதற்கு, சுவையை ஊட்டுவதற்கு இந்த உப்பு பயன்படுகிறது. அதுபோலதான் கிறிஸ்தவர்களாகிய நாம் பிறரிடம் நம்ம பேசும் பொழுது நல்ல சுவைத்தன்மையான வார்த்தைகளை பேச வேண்டும். நல்ல அவர்களுக்கு சுவையை கூட்டக்கூடிய, சுவையை தரக்கூடியதான வார்த்தைகளை பேச வேண்டும். சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம் அருகில் இருக்கிற ஜனங்களோடு நாம் அவர்களோடு சமாதானமாக இருக்க வேண்டும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் சுவையாக இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் நம்ம இருக்கும் பொழுது அந்த மக்கள் நம்மிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். மிகவும் நம்ம அநேகராலும் நேசிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக நம்ம காணப்படுவோம். இந்த உப்பை போல நாம் சாரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சாரமற்றவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் உப்பை நமக்கு ஒப்பிட்டு இந்த வசனத்திலே நமக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.